ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டில் புது மாணவர்களுக்கான லோன், அதாவது புதுசாக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இந்த 2025ஆம் ஆண்டில் ஒவ்வொகையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து வித்தின் 4 இயர்ஸுக்கு நம்ம இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறது போகிறன்றதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் முழுக்க என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்ன இந்த லோன் ஸ்கீம்னா என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். அந்த டிகிரிக்கு கம்ப்ளீட் பண்ணணும்னு டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ணணும்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்கணும், அது மாதிரி என்னென்ன யூனிவர்சிட்டி எந்தெந்த ஃபீல்டில் சாரி உதாரணமாக மேனேஜ்மெண்ட்னு சொன்னால் எந்தென்ன யூனிவர்சிட்டியை நான் செலக்ட் பண்ணணுன்றதை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன யூனிவர்சிட்டியில் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடின்னு சொன்னால் ஐடியில் என்னென்ன செமஸ்டர் இருக்குது, அதுக்கு கீழே என்னென்ன சப்ஜெக்டுகளை ஸ்பெஷலாக இருக்குன்றதை பார்க்குறோம். அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் இருக்கிற ரிப்பீட் அண்ட் ப்ரோரேட்டாக்கான பேமெண்ட் என்ன மாதிரி அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது என்றதை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கணும்னா என்னதை மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணணும், அதை யூனிவர்சிட்டியில் வித்தின் 4 இயர்ஸுக்கு நீங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி சொன்னால் என்னென்னதை ஃபாலோ பண்ணணும் என்று சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஆவரேஜாக வந்து கொழும்பு சைட்டில் வந்து படிக்கிறீங்கன்னு சொன்னால் ஆவரேஜாக வந்து பெர் மந்த் எவ்வளோ செலவுன்றதை என்ன செய்யுது இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஸோ சம்மரி ஆஃப் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த லோன் ஸ்கீம் அண்டா என்ன சொல்லி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். லோன் ஸ்கீம்ன்றது கவர்மெண்டாக முழுக்க 100% கவர்மெண்டால் வந்து யூனிவர்சிட்டியை, அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியை தவறுவிட்ட மாணவர்களுக்காக வழங்கப்படுற ஒரு கடன் தொகை தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஸ்கீம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்திருப்பாங்க, நல்ல ரிசல்ட் எடுத்திருப்பாங்க, பட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, அவங்க செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அவங்க செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ இப்படியான மாணவர்களுக்காக வந்து கவர்மெண்டால் வந்து 100% வந்து கடனுதவி கீழே அவங்க அந்த பட்டப்படிப்பை வந்து தொடர்வதற்காக வழங்கப்படுற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஸ்கீம், ரைட்? இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் முழுக்க வந்து எப்படி இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் டிரெக்டாகவே வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் பேங்குக்கும் கவர்மெண்ட்டுக்குமான ஒரு டிரான்சாக்ஷன் தான் இதில் நடக்கும், சரிதானே? அதில் வந்து நம்மளோட பர்சனலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண வேண்டி வரும் ஃபார் திஸ் இந்த டிரான்சாக்ஷனுக்காக வேண்டிய. ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை நடுநிலையாக வச்சு கவர்மெண்ட்டும் அந்த குறித்த பாடநெறியில் தொடர்புடைய யூனிவர்சிட்டியும் கொடுக்க வாங்கல்களை என்ன செய்வாங்க, மேற்கொள்வாங்க. அந்த டிரான்சாக்ஷன் வந்து யூனிவர்சிட்டிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் டிரெக்டாகவே என்ன செய்யும், நடக்கும், சரிதானே? அடுத்தது வந்து இந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண போகிறோம்னு சொன்னால் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸை நம்ம வந்து என்னென்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதில் தெரியும் உங்களுக்கு, ரைட்? மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் பாருங்கள், இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், மினிமம் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா. ஸோ என்னென்ன இருக்கணும், உங்களுக்கு மினிமம் 3S இருந்தாலே இந்த பாடநெறிக்கு இந்த லோன் ஸ்கீமுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்குது, சரிதானே? மினிமம் 3S எந்த ஸ்ட்ரீம், ஆர்ட் ஸ்ட்ரீம், காமர்ஸ், டெக்னாலஜி, சயின்ஸ், மேக்ஸ், எனி ஸ்ட்ரீம்ஸ் இல்லை நீங்கள் வந்து 3S இருந்தால் காணும், ரைட்? ஆல்சோ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஜென்ரல் இங்கிலீஷில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு எஸ் பாஸ் அல்லது சி பாஸ் இருக்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்சோ ஓ லெவல்லையும் அந்த எஸ் இல்லாது சி பாஸ் இருக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் முழுக்க வந்து ஒரு ஆங்கிலத்திலான அதாவது இங்கிலீஷ்லாம் உங்களுக்கு லெக்சர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்லாம் நடக்கும். ஏன்டா இது வந்து ஸ்பெஷல் டிகிரின்றதுனால உங்களுக்கு முழுக்க இங்கிலீஷ்லாம் வந்து லெக்சர்ஸ் எனி மொடியூல், லேப் செஷன் அண்ட் டியூட்டோரியல் எல்லாமே வந்து என்ன செய்யும், இங்கிலீஷ்லாம் நடக்கும். ஸோ உங்களுக்கு மினிமம் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இது இந்த பாடநெறியை தொடர்பு இருந்தால் வேணும், சரிதானே? அடுத்தது வந்து எப்படி யூனிவர்சிட்டி உங்களை தெரிவு செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உங்களோட ஸ்கோர் அடிப்படையாக தான் தெரிவு செய்வாங்க. உதாரணமாக வந்து அந்த முதநிலையில் இருக்கிற நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிகள் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா? அப்போ எல்லா பேரையும் அவங்களால எடுக்கப்படாது, மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் தான் அவங்க என்ன செய்யணும், அந்த மாணவர்களை உள்ளிருக்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி ஒரு 300 பேர் தான் 300 பேர் தான் எடுக்கையில் பண்ணி சொன்னால் 300 பேர் தான் எடுப்பாங்க. எதை வேஸ்ட் பண்ணி எடுப்பாங்கடா, உங்களை ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அப்ளை பண்ணக்குள்ள நீங்கள் ஒரு 5 யூனிவர்சிட்டி நம்பர் சைஸ் போடலாம், சரிதானே? உதாரணமாக ஸ்லீட், கோரிசன், NSVM, IIT, ரைட்? ஸோ இப்படி இந்த நீங்கள் நம்பர் வைஸ் போடக்குள்ள
அவங்க வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தெரியல உங்களுக்கு சர்ச் ஸ்கோர் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அப்போட ஸ்லிட்டு என்ன செய்யலாம் ஸ்லிட்டுக்கே நீங்கள் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரிதானே. இதில் வந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம்னு சொன்னால் என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரிதானே. இதில் நான் ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ரைட், ஒரு அதாவது இலங்கை உயர்கல்வி திணைக்களத்தில் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனங்களாக இந்த நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி காணப்படுது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த என்னென்ன இதில் எந்தெந்த ஃபீல்டில் அது வந்து ஸ்பெஷல்ன்றதையும் இதில் போட்டிருக்காங்க. உதாரணமாக ஸ்லிட் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரைட். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இது வந்து ஸ்பெஷலாக நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் இல்லாட்டி டெக்னாலஜி ஃபீல்டில் வந்து ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் இங்கே ஸ்லிட்டு என்ன செய்யலாம் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்குது. அல்லது தானே பார்த்தோம் என்எஸ்பிஎம். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் எதுவும் ஸ்பெஷலைசேஷனில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொன்னால் என்எஸ்பிஎம் அப்படின்ட்டு என்எஸ்பிஎம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய. அது மாதிரி ஸ்னேக்கில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கப்பல் சார்ந்த தொழில் வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் நாங்கள் ஸ்னேக்கில் என்ன செய்யலாம் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி புத்திஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிபா ரைட். இப்படி வந்து ஐசிஏஎஸ்எல் சனஸ் கொல்சன் கேஐயூல எல்லாம் மெடிக்கல் ரிலேட்டடான டிகிரி வந்து ஸ்பெஷலாங்க ரைட். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொன்றும் ஸ்பெஷலாக இருக்கும். 100% குவாலிட்டியான டிகிரி அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிதானே. எஸ்எல்டிசி வந்து ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான அந்த தொலைத்தொடர்பு சார்ந்த டிகிரிகளை நீங்கள் தெரிவு செய்யணும்னா எஸ்எல்டிசியை செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இசாஃப்ட் இருக்குது, அதே மாதிரி பிசிஐ ரைட், பிஎம்எஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இப்படி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15-16 வகையான யூனிவர்சிட்டிகள் இருக்குது. நீங்கள் எதாவது ஒரு யூனிவர்சிட்டி எதில் என்ன செய்யலாம் செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது ரைட். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் இப்போ முதல் வந்து மேக்ஸிமமே ஒரு 10 lakh தான் அந்த ஒரு 10 லட்சம் தான் மேக்ஸிமமே அவங்க கொடுத்தாங்க 2022-23 ஆண்டு. இப்போ 2025 ஆண்டில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 15 lakhs பெறுமதியான டிகிரி என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக பாருங்கள் பேஸ் வந்த டிகிரிஸ், அதாவது டிகிரியின் அடிப்படையில் வந்து அவங்களுடைய அமௌண்ட்டும் என்ன செய்யுது வேறுபடுது ரைட். ஒரு ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு 8 lakh தருவாங்க ஒரு செமஸ்டருக்கு 1 lakh படி ரைட். ஸோ மேனேஜ்மெண்ட் அண்ட் காமர்ஸுக்கு ஒரு 9 lakh போகுது ரைட். அதே மாதிரி சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு 12 லட்சம் ரூபா. அதே மாதிரி சயின்ஸில் ஃபிசிக்கல் ரிலேட்டடான ஒரு 10 லட்சம் ரூபா. அப்படி ஹையராக வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் இன்ஜினியரிங் டிகிரிக்கு வந்து ஒரு 15 லட்சம் ரூபா மேக்ஸிமம் தொகையாக வந்து இந்த டிகிரிக்கு என்ன செய்கிறாங்க தராங்க ரைட். அது பயோ ரிலேட்டடான டிகிரி கம்ப்ளீட்டாக 10 லட்சம் ரூபா ரைட். பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட்னா 8 lakh ரைட், 8 லட்சம். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸுக்கு 10 லட்சம் ரூபா. இப்படியான டிகிரி இப்படியான லோன்ஸ் இப்படியான தொகைகளை வந்து என்ன செய்கிறாங்க தராங்க ரைட். இதில் பார்த்தோம்னு சொன்னால் இது இந்த ஓல்டு அமௌண்ட் ரைட். அதை தவிர்த்து இது வந்து முழுக்க செமஸ்டர் ஃபீ ரைட். ஒரு வருஷத்தில் 2 செமஸ்டர் படி 4 வருஷத்துக்கும் 8 செமஸ்டர் இருக்கும். இந்த தொகையை வந்து என்ன செய்யணும், தொகையை வந்து 8 செமஸ்டர் உதாரணமாக 15 லட்சத்தை வந்து ஒரு 8 பிரிச்சுட்டா 1,87,000 ரூபா 87,500 ரூபா வந்து ஒரு செமஸ்டருக்கான ஃபீயாக வருது இந்த இன்ஜினியரிங். அதே மாதிரி வேறு டிகிரிக்கும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் 8 lakh சொன்னால் ஒரு செமஸ்டருக்கு 1 lakh படி வரும். அதை தவிர்த்து உங்களோட பர்சனல் யூசேஜுக்காக, அதாவது பர்சனல் யூசேஜ் மீன்ஸ் இப்போ உதாரணமாக போர்டிங்கில் இருக்கீங்க, அப்போ போர்டிங் ஃபீ, அதாவது சாப்பாடு ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிபெண்ட்னு சொல்லி ஒரு 75,000 ஒரு வருஷத்துக்கு தருவாங்க. 75,000 இப்படி அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதத்துக்கு 6,150 ரூபா படி ரைட். 3 மாதத்துக்கு ஒரு தான் அந்த ஃபீ என்ன செய்யும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் பேங்குக்கு போய் அதை சைன் பண்ணி ரிசிப்டை ஃபில் பண்ணி சைன் பண்ணி தான் அந்த காசை வந்து வித்ட்ரா பண்ணணும் ரைட். 6,150 ரூபா படி ரைட். 18,450 ரூபா காசு வந்து உங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தான் வரும். நீங்கள் மந்த்லி என்ன செய்யலாம், ஏதாவது வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம் சரிதானே. அது மாதிரி 18,450 ரூபா காசு என்ன செய்யலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து உங்களுக்கு போர்டிங் ஃபீயை வந்து வச்சுக்கொள்ளக்கூடியதான். ஆனால் சாப்பாட்டுக்கு உங்களுக்கு என்ன செய்யுது அது காணாமல் வரும் ரைட். இதில் 2 வகையான டிகிரி இருக்குது. ஒன்று 3 years டிகிரி, அடுத்தது 4 years டிகிரி ரைட். 3 years டிகிரிக்கு என்ன செய்யணும்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு டிகிரி முடிஞ்சு உங்களுக்கு கிராஸ் பீரியட்னு சொல்லி 1 year தருவாங்க. நீங்கள் ஒர்க் எடுக்கிறேன்னு சொன்னால், வேலை தேடி எடுக்கிறேன்னு சொன்னால்
அந்த 1 இயரை நீங்கள் யூஸ் பண்ணி போட்டு 4வது வருஷத்தை முடிய 5வது வருஷத்துலேருந்து தான் இந்த 3 டிகிரிக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும், பேமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். வட்டி இல்லாமல் அந்த 96 இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பேமெண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும். ரைட். அதே மாதிரி இன்னும் 4 இயர்ஸ் எஜுகேஷன்னா ஆல்சோ 1 இயர், அதே சேம் பீரியட் தான், கிராஸ் பீரியட் 1 இயர். ஆனால் ஆஃப்டர் 5 இயர்ஸுக்கு பிறகு ஒரு 84 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் என்ன செய்யணும், வித்தின் 7 இயர்ஸில் என்ன செய்யணும், அந்த பேமெண்ட்டை நீங்கள் கட்ட வேண்டி வரும். ரைட். இதுதான் வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் கட்டி முடிக்கிறார். உதாரணமாக 8 லட்சம் ஒரு லோன் ஒரு ஆள் எடுக்கிறாருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் டிகிரி, ஒரு ஸ்பெஷல் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 13,000 14,000 ரூபா 14,000 ரூபா காசு வந்து ஒரு மந்த்லி என்ன செய்யணும், பே பண்ண வேண்டியறாங்க. அந்த 8 லட்சம் ரூபாயோட அந்த 3 லட்சம் அந்த ஸ்டிபெண்ட் சொன்னேன் இல்லையா, அதில் 3 லட்சம் தருவாங்க. ஒரு வருஷத்துக்கு 70,000 படி வேண்டி சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 4 வருஷத்துக்கு வந்து 3 லட்சம் ரூபா காசு வரும். அப்போ 3 லட்சத்தையும் சேர்த்து 8 லட்சம் ரூபா டிகிரி ஃபீஸ், 3 லட்சம் ஸ்டிபெண்ட் டிகிரி பர்சனல் யூசேஜுக்காக, அப்போ 2 சேர்த்து 11 லட்சம் ரூபா. இந்த 11 லட்சம் ரூபாய் டிவைட் பண்ண 84 ஒரு 14,000 15,000 ரூபா காசு வந்து மந்த்லி நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு. ரைட். அதை தொடர்ந்து நான் என்ன சொல்லணும்னு பார்க்குறேன்னு சொன்னால், ரைட், உதாரணமாக நீங்கள் ஐடியில் நீங்கள் தெரிவு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஐடிலே ஒரு யூனிவர்சிட்டியில் வெப்சைட்டுக்கு போய் பார்ப்போம். ரைட். இது ஸ்லிட் ஒஃபிஷியல் வெப்சைட். இதில் போய் நீங்கள் தேவையான கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி எந்த வகையான டிகிரியில் டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதை மாதிரி என்எஸ்பிஎம், ஹொரிசன், ரைட் எல்லாத்துக்கும். இதில் ஐடியில் பார்த்தோம்னு சொன்னால் ஃபேக்கல்டி ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் நிறைய வகையான ஸ்பெஷலைசேஷன் டிகிரிஸ் இருக்குது. ரைட். இதில் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் இன்ஃபர்மேஷன், இது வந்து ஒரு ஐடியில் வந்து ஒரு ஸ்பெஷல் டிகிரியாக இருக்கட்டும். அதே மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி நெட்வொர்க்கிங்கில் முடிக்கலாம் நீங்கள். அது மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சிஸ்டம் இன்ஜினியரிங், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, இன்ட்ராக்டிவ் மீடியா. ரைட். ஆல்சோ டேட்டா சயின்ஸ்லேயும் இப்படி வந்து பல வகையான டிகிரி. ஐடின்னு சொன்னால் ஐடி மட்டுமே டிகிரி இல்லை, நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. சில வந்து எல்லாருமே ஐடி இன்டெக் தான். ஆனால் செகண்ட் இயர்லேருந்து சில பாடங்கள், சில ஸ்பெஷலைசேஷன் பிரியும் பேச்சிலேருந்து. அது மாதிரி 3rd இயர்லேருந்து சில ஸ்பெஷலைசேஷன் பிரியும். ரைட். ஆனால் எல்லாருக்குமே டிகிரி வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷன் மட்டுமே செய்யும் மார்க். ரைட். இதில் நம்ம ஐடி செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இதில் என்னென்ன கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ண போல என்றதில் தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் குவாலிட்டி அசூரன்ஸ், வெப் டெவலப்பர், ஐடி எஜுகேஷனிஸ்ட், டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட். என்ன ஐடியில் வந்து ஸ்பெஷலைசேஷன் முடித்தவங்க எல்லா ஃபீல்டுக்குமே வந்து அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து எல்லா ரிலேட்டடான ஃபீல்ட்லேயும் ஒவ்வொரு மொடியூலை வந்து ஸ்பெஷலாக அவங்க முடிச்சிருப்பாங்க. ரைட். ஸோ நெட்வொர்க்கிங்கில் ஒரு மொடியூல் இருக்கும். ரைட். அதே மாதிரி நெட்வொர்க்கில் CNN ரிலேட்டடான மொடியூல்கள் இருக்கும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு சொல்லி ஆல் ஓவர் த ஃபீல்ட்லேயும் அவங்க கவர் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து ஸ்லிட்டில் பார்த்தோம்னு சொன்னால் 3 இன்டேக் இருக்குது. February, June, September அப்படின்னு சொல்லி போக வந்து அது ஒரு 2 இன்டேக்கு ஆகி லாஸ்ட்டில் வந்து 3rd year 4th yearல 1 பெச்சாக வந்து அது merge ஆகும். ரைட். இப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரெக்யர்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. பேஸ் ஆன் தட் யூனிவர்சிட்டியில் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து என்ன செய்யும், வேறுபடும் இன்டேக் அடிப்படையில். ரைட். OLCL 3S தான், அவங்களோட 3S தான் பாஸ் ஆகிருக்கு. 3S இருந்தால் காணும். மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் S அல்லது C பாசஸ் வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரைட். இல்லை ஒவ்வொரு செமஸ்டர் 1 இயருக்கு இந்த செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 என்னென்ன மொடியூல் இருக்கும். ரைட். நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஐடி ரிலேட்டடான டிகிரியை அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ரைட். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இப்போ உதாரணமாக NSPM, ரைட், ஸ்லிட், ஹொரிசன், KIU, ரைட், IIT இப்படி சொல்லி யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த யூனிவர்சிட்டி ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய் என்னென்ன பாடங்கள் இருக்குது, என்னென்ன செமஸ்டர் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இதுக்கு நான் அப்ளை பண்ண இயலுமான்றதை நீங்கள் என்ன செய்யணும், கோ த்ரூ பண்ணி பார்க்க போல உங்களுக்கான ஒரு ஐடியாவை என்ன செய்யலாம், எடுக்கலாம். ரைட். இல்லை செகண்ட் இயர் பாடங்கள் இருக்குது. ரைட். அது மாதிரி 4th year
தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ரிலேட்டடான இது வந்து ஐடி ரிலேட்டடான டிகிரிக்கு உங்களுக்கு ரிசர்ச் வந்து எந்த ஸ்பெஷலைசேஷன் ஆனாலும் 1 இயர் நடக்கும் ரைட். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் 6 மந்த் தான் இருக்கும். ஆனால் எந்த யூனிவர்சிட்டியில் ஐடி ரிலேட்டடான 1 இயர் நீங்கள் ரிசர்ச் ப்ராஜெக்டுகளை செய்யக்கூடியதாக இருக்கும் ரைட். ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது இந்த லோனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க ரைட். அப்ளை பண்ணி எல்லாம் இன்டேக் எல்லாம் போயிட்டீங்கன்னு சொன்னால் என்னென்னத்தை நீங்கள் பர்சனலாக வந்து கவனத்தில் செலுத்தணும் அப்படின்னு பார்த்த மாதிரி சொன்னால் நீங்கள் எல்லா பாடமே பாஸ் பண்ணணும். யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லா பாடமே பாஸ் பண்ண வேண்டியவர் ரைட். சம்டைம் நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த நம்ம ரிப்பீட் சரி ப்ரோரேட்டா சரி ரிப்பீட்ன்றது வந்து அந்த எக்ஸாம் மட்டும் ஃபைனல் எக்ஸாம் மட்டும் செய்கிறது. அதே மாதிரி ப்ரோரேட்டான்றது ஃபுல் மாடியூல் நீங்கள் என்ன செய்யணும், அசைன்மெண்ட்லேருந்து லேப் டெஸ்ட்லேருந்து மிட் டேர்ம்லேருந்து எல்லாமே செய்யணும். இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பேமெண்ட்டை வந்து கவர்மெண்ட் என்ன செய்யாது, ஏற்காது, நீங்கள் தான் கட்ட வேண்டி வரும் ரைட். இது வந்து இந்த அமௌண்ட் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஏற்ப இது வேறுபடும். உதாரணமாக அந்த சிலிட் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு ரிப்பீட் நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மொடியூலுக்கு 6000 ரூபா தேவை ரைட். இதே வந்து ஒரு ப்ரோரேட்டா நீங்கள் அதே மாதிரி ஒரு ப்ரோரேட்டா ஃபுல் மொடியூல் நீங்கள் செய்யணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 12000 ரூபா என்ன செய்யணும், பே பண்ணணும். இது வந்து பேஸ் ஆன் த யூனிவர்சிட்டிக்கு மாறுபடும். சில யூனிவர்சிட்டியில் ப்ரோரேட்டா தெரியாது ரைட், ரிப்பீட் மட்டும் செய்ய வேண்டியது. அதாவது நம்ம ஹொரிசன் என்எஸ்பிஎம் ரிலேட்டடாக அதனால் நீங்கள் ரிப்பீட் வந்து அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் இருக்குமென்னு நினைக்கிறேன். சரியான அக்யூரேட்டாக சரி தெரியலை ரைட். இப்படி வந்து இதை வந்து கவர்மெண்ட் என்ன செய்யாது, ஏற்காது. நீங்கள் தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன செய்யணும், டேக் ஓவர் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் எல்லா பேரும் நீங்கள் சி தான் மேக்ஸிமம் பாஸ் ரைட். மினிமம் பாஸ் வந்து சி. அது மாதிரி 80% அட்டெண்டன்ஸ் பண்ணணும். நீங்கள் என்ன செய்யணும், லெக்சர்ஸில் 80% அட்டெண்டன்ஸ் இருக்கணும் ஒரு இயர் கம்ப்ளீட் பண்ணக்கூட ரைட். இதை வந்து ஒரு கம்பல்சரி ரெஸ்பான்சிபிலிட்டியாக இதில் போட்டிருக்காங்க ரைட். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ரைட். இதில் வந்து அடுத்தது ஃபைனலாக வந்து என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இதில் யார் வந்து அப்ளை பண்ண ஏழுமன் அப்படின்னு பார்த்தோம். கம்ப்ளீட் பண்ணி ஏதாவது ரிலேட்டடான டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், ஃபியூச்சரில் வந்து ஒரு ஜாப்பை வந்து நான் எடுக்கணும் அப்படின்றவங்க இந்த டிகிரியை இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். அதே மாதிரி இதில் இருக்கிற ரிஸ்க் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிஸ்க் வந்து ஃபினான்ஷியல், ரெண்டாவது ரிஸ்க் வந்து ஸ்டடி பேக்ரவுண்ட் ரைட். இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு சொன்னால் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட ஏரியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன செய்யலை படிக்கிற உதாரணமாக பெட்டிகுலர் பார்த்தோம்னு சொன்னால் ஈஸ்டப்ட் இருக்குது சரியா. ஈஸ்டப்ட் அந்த பிரான்ச்சில் நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். கொழும்புக்கு வந்து தான் மெயின் பிரான்ச்சில் தான் அந்த டிகிரி நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக ஜஃப்னாவில் பார்த்தோம்னா ஸ்லேட் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் அங்கே படிக்கலாம், படிச்சுட்டு மிச்சம் 3 இயர்ஸ் வந்து இங்கே தான் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய அந்த சிஸ்டமும் இருக்குது ரைட். அதால் வந்து நீங்கள் சொல்லி ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் இந்த டிகிரியை இந்த ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ணுறணும். உங்களுக்கு செமஸ்டர் ஃபீ வந்து அது கவர்மெண்ட் கொடுத்தாலுமே போர்டிங் ஃபீ, சாப்பாடு செலவு, அதே மாதிரி எதுவும் ரிப்பீட்டுகள் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கான ஃபீ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், நீங்கள் தானே அதுக்கான இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த இதில் என்ன செய்யணும், ஸ்கீமை செலக்ட் பண்ணுறதா இல்லையான்றதை நீங்கள் முடிவு செய்யணும். கிட்டத்தட்ட உதாரணமாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கொழும்புல நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு வந்து எவ்வளோ செலவாகும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ரைட். இப்போ கொழும்பு சைட்டில் வந்து நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் ஆவரேஜாக எவ்வளோ செலவாகும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பாய்ஸ்ன்னு சொன்னால் ஒரு 35,000 ரூபா ரைட். ஒரு 35,000 ரூபா ஒரு ஆவரேஜாக ரைட். நான் அக்யூரேட் அமௌண்ட் சொல்லலை. ஒரு பாய்ஸ்ன்னு சொன்னால் ஒரு 35,000 ரூபா உங்களுக்கு பெர் மந்த் தேவை ரைட். இது வந்து ரிப்பீட் ப்ரோடக்ட் அந்த காசு இல்லை, நீங்கள் இண்டிவிஜுவல் இப்போ நம்ம போர்டிங் ஃபீயும், சாப்பாடு செலவு அண்ட் ட்ராவலிங். ஸோ சொல்லிட்டு உதாரணமாக யூனிவர்சிட்டி பக்கத்தில் நீங்கள் போர்டிங் எடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் ட்ராவலிங் ஃபீ வராது. நீங்கள் இப்போ தூர இடங்களில் எடுக்கக்குள்ள ஒரு ட்ராவலிங் ஃபீ வரும் 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லி டேட்டா ரைட். அப்படின்னு சொல்லி ஒரு 35,000 ஆவரேஜாக உங்களுக்கு செலவாகும். அது கேர்ள்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 40,000 to 45,000 நீங்கள் பெர் மந்த் உங்களுக்கு செலவாகும். ஸோ பேஸ் ஆன் த அமௌண்ட்டை வந்து உங்களால் மேனேஜ் பண்ண இயலுமா எவ்ரி மந்த்ன்றதை பார்த்து அனலைஸ் பண்ணி இந்த ஸ்கீமை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டி வரும் ரைட். நான் சொன்னால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு நான் ஐடியை வேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஐடியில் ஒரு டிகிரி நீங்கள் முடிக்கணும்னு சொன்னால் முழுக்க இங்கிலீஷ்லாம் லெக்சர்ஸ் நடக்கும்.
ஒரு தமிழ் சரி சிங்களம் சரி அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே லிட்ரேச்சராக இருக்கட்டும், லெக்சர்ஸ், லேப்ஸ், சப்மிஷன்ஸ், எக்ஸாம்ஸ் ஆல்சோ எல்லாமே இங்கிலீஷில் நடக்கும். ஸோ உங்களுக்கு பேஸான ஃபண்டமெண்டல் இங்கிலீஷில் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஒன்று தெரியணும். சரியானே? ஃபண்டமெண்டல் உங்களுக்கு என்ன செய்யணும், கண்டிப்பாக தெரியும். ரைட். அடுத்தது வந்து நீங்கள் கொஞ்சம் மெக் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக. சரிதான்? மெக் நாலேஜ் இருந்தால் தான் அந்த டிகிரியை வந்து என்ன செய்யலாம், எழுத்து கொண்டு போய் ஒரு வித்தின் 4 இயர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட். அப்போ இப்படி இருக்குது. சரிதானே? இதில் இருக்க மொத்த இது டீட்டெயில்ஸ். ரைட். உங்களுக்கு வந்து ஏதோ யூனிவர்சிட்டியை பற்றி உதாரணமாக சிலேட் யூனிவர்சிட்டியில் எப்படி வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான லெக்சர்ஸ் போகுது, அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்னு எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து வித்தின் 4 இயர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணுன்றது எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். அதுக்கு ஒரு வீடியோ கம்ப்ளீட்டான வீடியோ வந்து நான் போடுறேன். ரைட்.